வணக்கம். பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் வந்து மட்டன் தண்ணி குழம்பு, அப்புறம் அந்த மட்டன் எடுத்து ஒரு வறுவல். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை அந்த தண்ணி குழம்பு செஞ்சுருக்கிறேன். அது வந்து சிக்கனில் செஞ்சேன். இன்றைக்கி வந்து மட்டன் தண்ணி குழம்பு, அதே மட்டன் எடுத்து ஒரு வறுவல் போட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு இந்த மட்டன் இது வந்து 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகம். அப்புறம் பார்த்திங்களா, இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் துருவி வச்சுருக்கேன். பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு தக்காளி வந்து அப்படியே அரைச்சிட போகிறேன். வெங்காயம் வந்து தாளிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து தாளிக்க தான் போகிறேன். இந்த தக்காளியை மட்டும் அப்படியே இஞ்சி வெள்ளைப்பூடோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இன்னும் 2 பொருள் சேர்த்து அரைக்கணும். அதாவது கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்படிங்கிற சோம்பு, அதை விட டபுள் மடங்கு சீரகம். இந்த குழம்புகளுக்கு வந்து சீரகம் தான் அதிகமாக சேர்ப்போம். நாங்கள் புளிக்குழம்பு பொடி அரைச்சாலும் சரி, மட்டனுக்கு தனியாக நம்ம மிக்சியில் அரைச்சாலும் சரி, சீரகம் தான் அதிகமாக சேர்ப்போம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பெருஞ்சீரகம். அந்த கணக்குக்கு இது 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் போல் மிளகு. அவ்வளோதான். இவ்வளோதான். ஒரு 5-6 மிளகுன்னு வைங்களேன். அது போக பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கரண்டியில் 1 கரண்டி மிளகாத்தூள் அடியில் கிடக்குது. 1 கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடியும் மிளகாய் பொடி இருந்தது. அதனால் அதை காலி பண்ணணுங்கிறதுக்காக, கெட்டு போகிறதுக்குள்ளே காலி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஐடியா. மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் எடுத்துக்கிட்டு சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சிட போகிறேன். அப்புறம் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் துருவி குழம்புக்கு வந்து அரைச்சி அப்படியே பால் எடுத்து விட்டுற போகிறோம். ஏன்னா தண்ணி குழம்பு இல்லையா, அரைச்ச குழம்பு அப்படியே அரைச்ச தேங்காவை அப்படியே விட்டால் குளக்குளன்னு ஆயிரும். அதனால் வந்து புழிஞ்சு பால் எடுத்து விட்டோம்னாக்கா அது தண்ணி குழம்பு. சரி, இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வர போகிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு, தக்காளி, இது சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் முதல்ல அரைக்க போகிறேன். இதெல்லாம் முதல்ல அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டேன் மசாலாவை. இப்போ வந்து சட்டியை காய வச்சிருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு சீரகம் எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் கடுகு மட்டும் போட மாட்டேன். கடுகு உளுந்து போடுற பழக்கம் இல்லை மட்டனுக்கு. மட்டன் சிக்கன் எதுக்குமே சோம்பு அல்லது சீரகம் இல்லை 2 வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம். நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கேன். அப்புறம் இங்கே அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சோம்பு சீரகம் சும்மா 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுருவோம். லேசாக தண்ணி இருந்துருக்கு, அதனால் வெடிக்குது. இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை போட்டுருவோமா. சோம்பு சீரகமெல்லாம் காஞ்சிருச்சு, புகை வருது பாருங்க. அதோட இந்த கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம், முன்னாடியெல்லாம் குழம்பு வைக்கும்போது மட்டனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, அந்த மசாலா, இந்த மட்டன் எல்லாத்தையுமே ஒன்றா பிரட்டி தான் அதில் போடுவாங்க.
சட்டியில் போட்டு தாளிச்சிட்டு சட்டியில் போட்டு வேக விடுவாங்க. இப்போ வந்து நம்ம அப்படி செய்கிறதில்ல. இப்போ வந்து மசாலாவை போட்டுருவோமா, அரைச்ச மசாலாவை இந்த மசாலா வந்து கொஞ்ச நேரம் வாசனை போகணும், அதுக்கப்புறம் மட்டன் போடணுங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டனும் கொஞ்சம் நேரம் வேகும். நம்ம குக்கரில் போடுறதா இருந்தால் வந்து மட்டன் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் மசாலா வடை போகாது, குழம்பு வத்தாது. குக்கரில் செஞ்சால் திரும்பி பாத்திரத்தில் வச்சா தான் குழம்போட பச்சை வாசனை போகும். ஆனால் நான் இப்படி பாத்திரத்தில் வேக போடும்போது ரெண்டையும் மசாலாவையும் மட்டனையும் ஒன்றாவே சேர்த்து வேக விட்டுருவேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகவும் மட்டன் வேகவும் சரியாக இருக்கும். இப்போ மட்டனையும் போட்டுருவோமா. வெங்காயம் தான் வதங்குச்சோ இல்லையோ அவசரமாக பேசிக்கிட்டே போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கலைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வெந்துடும். வதங்கினா அது ஒரு வாசனையாக இருக்கும். போயிட்டு வா. ஏன் போயிட்டு வரேன்னு வாயை திறந்து சத்தம் கொடுத்துமா சொன்னா? அப்பா மௌனச்சாமியார். கொஞ்சம் சூடானதும் இதில் தண்ணி கலந்து வேக வச்சிடலாம். நம்ம சுடு தண்ணி கூட முதல்ல பக்கத்தில் வச்சுருந்தா அதை ஊற்றி வேக விட்டுருக்கலாம். அது சீக்கிரமே ஆகும். நான் மறந்துட்டேன் பேசிக்கிட்டேன். என் பையன்தான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போது வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து சைகையில் சொல்லிட்டு போகிறாரு. நான் எடுக்கிற வீடியோக்களில் முகத்தையும் காமிக்க மாட்டார், சவுண்டும் கொடுக்க மாட்டார். சரி, நான் இதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்துட்டு கொதிக்க ரெடி ஆகுது அது. இப்போ நான் வந்து அதில் வந்து உப்பு போட்டுறேன். ஏன்னா அதுதான் மெயினாக மறந்துடுவேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது கறி வேகிற அளவுக்கு அந்த மசாலா வாசனையும் போகவும் சரியாக இருக்கும் ரெண்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கறியை தனியாக எடுத்து பொரிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தேங்காவை உடைச்சி கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி பால் எடுத்துட்டு வந்துடலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. எலும்புலேருந்து ஈஸியாக வருது, அப்படியே வருது பாருங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் குழம்புல இருக்கிற கறியை பூரா எடுத்துட போகிறேன். நான் போட்டது 1.5 கிலோ இல்லை, வெறும் 1/4 கிலோ கறி தான். அதுவே 2 பேருக்கு அதிகம்தான். பையன்தான் ஓரளவு விரும்பி சாப்பிடும். நானும் அதில் சைடில் சேர்ந்துக்கிறது, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் அள்ளிட்டேன். இந்த பாருங்கள், நல்ல கெட்டி தேங்காய் பால் அதை ஊற்றியாச்சு. அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிடணும். இன்னைக்கு வீட்டில் நிறைய மல்லி செடி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு போட்டு விட்டேன், தேவைக்கு மேலேயே போட்டு விட்டுட்டேன். இருந்தால் வேஸ்ட்டாக தான் ஆகும். சரி, இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கறி பொரிக்கலாமா? இப்போ வந்து கறி பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு. அதை தாங்க முடியாமல் அது தடார் புடாருங்குது பாருங்கள்.
இதில் 2 சோம்பு போட்டுறேன். போட்ட உடனே பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கறியை போட்டுடலாமா? ஒன்றும் போடலை இதுக்கு நான். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அம்மா சுட்டுருச்சு. வெங்காயம் தக்காளி அதோட மசாலா இதெல்லாமே கலந்து வெந்திருக்கிறதுனால நம்ம ஒன்றும் போடவும் தேவையில்லை. போடணும்னு எண்ணம் இருந்தால் அதுக்கு தடையும் இல்லை. போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து எப்போவுமே இது வருங்க தேங்காய் பால், வேற ஒன்றும் இல்லை. எப்போவுமே நான்வெஜ்ஜில் வந்து இப்போ வந்து நான் வந்து குழம்புல இருந்து எடுத்து பொரிக்கிறேன். ஆனால் மட்டன் பொரியல் பண்ணால் என்ன செய்ய தெரியுமா, அது சாம்பார் பொடி போட்டு தான் பொரிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கறியோட அளவுக்கு தக்கன 1 அல்லது 2 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக வதக்கிடுவேன். வதக்கும் போதே நைஸாக தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து சாம்பார் பொடி போட்டு அந்த கறி பொரிச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து அதே சாம்பார் பொடி தான் கொஞ்சம் போட போகிறேன் நான். ஏன்னா இதில் ஏற்கனவே உரப்பு இருக்கு இல்லையா. கண்ணில் கையை வச்சிட்டேங்க. ஐயோ எரியுது. கையை வச்சனா வேர்வை வடிஞ்சு கண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு. எரியுது ஒரே. ஒரு நிமிஷம் தொடச்சிட்டு வரேன். நெத்தி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடுவாங்களாம். நம்ம வந்து கண்ணுக்குள்ளே விழுகிற மாதிரி பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போட்ட மசாலாவோட வாசனை மட்டும் போச்சுன்னா போதும். அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சுட்டேன் நான். தம்பி வரலையோ? எங்கள் தம்பி, அதாவது என்னோடய பையன், ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் 1 மறந்துட்டு வருவார். அதனால அவர் ஒன்றுவிட்ட தம்பின்னு தான் கூப்பிடுவேன் நான் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு வந்த பொருளையே இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஆனால் வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு நடுவால் வைக்கலை, அதனால் போட மறந்து போயிடுச்சு. சரி பொரிக்கிறதுக்காக போடுவோன்னு பார்த்தேன், அதுவும் மறந்து போயிடுச்சு. ஆக நான் ஒன்று விட்ட அம்மாவா தெரியல. சரி, இந்த மசாலா போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு அவ்வளோதாங்க. மட்டன் தண்ணிக்கறி குழம்பும் அந்த குழம்புலேருந்து எடுத்த கறியிலையும் வறுவல் பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடவும் ருசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மட்டன் கறியும் பொரிச்சாச்சு. சரி, அவ்வளோதான் வீடியோ. சாப்பிட வாங்க. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுக்கு இம்பிட்டு சாப்பிட்டாலும் போதும். பகிர்ந்துண்டால் பசியாரும் இல்லையா? சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதுசாக வந்தவங்களாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் தட்டிட்டு போயிட்டு வாங்க. வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோலையும் உங்களை சந்திக்க ஆவலாக காத்திருக்கும் சக்தி கிச்சன்.